ஹாய் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ். குட் ஈவினிங். ஸோ நம்ம ஒரு புது இனிஷியேட்டிவாக கொஞ்சம் வர மாட்டேங்குது. இதுனா நம்ம மார்க்கெட் ஸ்டோரி தானே சொல்கிறேன். ஆமா. ஹாய் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ குட் ஈவினிங். நம்மளோட யூடியூப்ல புது இனிஷியேட்டிவாக நம்ம மார்க்கெட் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி மார்க்கெட் இருக்க அன்னைக்கெல்லாம் டெய்லி ஈவினிங் என்ன நடந்துச்சு, ஸோ நெக்ஸ்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து நானும் ராஜா ப்ரோவும் ஒரு கேண்டிட் டாக்ஸ் மாதிரி ஜி மீட்டில் கனெக்ட் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவை நம்மளோட யூடியூப்ல பார்க்கலாம். இப்போ ராஜா ப்ரோ இருக்காரு. குட் ஈவினிங் ராஜா ப்ரோ. குட் ஈவினிங். வெல்கம் ஆல் ஃபியூச்சர் மில்லியனர்ஸ். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் போட்டுங்க. ப்ரோ இன்னைக்கு எப்படி போச்சு மார்க்கெட்டு? இன்னைக்கு விக்ஸ் பயங்கரமாக ஏறிடுச்சு ப்ரோ, இந்த யூஎஸ் நியூஸ்னால. ஆமாம்மா. அதனால் என்னாச்சுன்னா, நம்ம செல்லர்ஸ் தானே, நமக்கு வந்து விக்ஸ் ஏறனால கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு. அது ஓகே, மேனேஜபிள் தான். பொசிஷன் வந்து வித்தின் இந்த ரேஞ்ச் தான் இருக்கு. ஓகே ஓகே. ஆனால் நேற்றே நீங்கள் சொன்னீங்க ப்ரோ, லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து செல் இருக்கு. நான் தான் வந்து இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் இருக்குதுன்ற மாதிரி எதிர்பார்த்தேன். இப்போ இன்னைக்கு சார்ட் பார்ப்போம். நம்ம நேற்று பேசும்போது வந்து நான் அந்த 26050 வந்து இந்த சப்போர்ட் ஜோன்லேருந்து பவுன்ஸ் ஆகிடும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா 75 மினிட்ஸை வச்சு நம்ம பேசணும் நேற்று. 75 மினிட்ஸில் அந்த கரெக்டாக 0.68 ரிட்ரேஸ்மெண்ட்டும் இந்த ட்ரெண்டில் இன்னும் மீட் ஆகிற இடம் நான் ஐடியா பண்ணேன். பட் ஆனால் அது என்னன்னா, அது 15 மினிட்ஸில் ஜஸ்ட் ஒரு சின்ன பவுன்ஸாக வந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆச்சு. அவ்வளோதான், ஓப்பன் ஆகி நேற்று லோ உடஞ்சுது. அதுக்கப்புறம் அது திரும்பி பார்க்கவே இல்லை ப்ரோ. இதில் வேற விக்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். விக்ஸ் பார்த்தீங்கன்னா 10% இருந்து, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 6.3% தான் இருக்குது. ஆனால் மார்க்கெட் டைமில் வந்து 10% பீக்ல வந்து போச்சு. மறுபடியும் ஈவினிங் க்ளோசிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆனால் நேற்றே சொன்னீங்க இந்த லோ உடஞ்சிச்சு, இங்கேருந்து மோஸ்ட்லி வந்து திரும்பும் அப்படின்னீங்க. நான் தான் வந்து இல்லை ஹையர் டைம் ஃப்ரேமில் புல்லிஷ் பொசிஷனாக இருக்கும். ஏன்னா என் ஸ்டைல் வந்து எப்பவுமே அந்த மாதிரி தான் இருக்கும். நீங்க சொன்னது 15 மினிட்ஸ்ல இது உடஞ்சோடனே சொன்னீங்க. கரெக்டா? கரெக்ட். இந்த லைனை பேஸ் பண்ணி சொன்னீங்க இல்ல? என்னோட சார்ட் காமிக்கிறேன் நான். காட்டுங்க ப்ரோ, உங்களோட இது ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்ம நேற்று வந்து இதுதான் மார்க் பண்ணியிருந்தோம். ஆமாம். ஸோ இந்த ஹையரில் வந்து பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் பெரிஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதே மாதிரி புல்லிஷ் ஆகணும்னா இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோம். ஆமாம். ஆனால் நேற்று வீடியோ நம்ம போட்டோமா ப்ரோ? இல்லை, அது ஏதோ கொஞ்சம் டெக்னிக்கலாக இல்லைன்றதுனால அது போட மைக்கில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து போட்டுடலாம். ஓகே ஓகே ஓகே. நேற்று பார்த்துருந்தவங்களா இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி செஞ்சிருந்தீங்கன்னா அள்ளி இருப்பாங்க. ஆமாம். ஸோ நேற்று அதே மாதிரி இங்கே கேப் ஃபில்லிங் பார்த்தோம் இங்கே. ஆமாம், அதை பற்றி பேசணும். கரெக்டாக தான் அந்த கேப்லாம் தாண்டி கீழே வந்துச்சு ப்ரோ. இங்கே கீழே ஒரு கேப் இருக்கு பாருங்க, அங்கே வந்துச்சு. அதே மாதிரி இங்கே ஒரு கேப் இருக்கு. அதான் இப்போ அந்த கேப்பில் தான் நிற்கிது மார்க்கெட்டு. கரெக்டு. இது என்ன ஆகுன்றது தெரில. இந்த நியூஸ் தான் ரீசன். ஓகே, அந்த 50% டாரிஃப்க்கு இல்லை, சாரி 500% நிறைய டாரிஃப் ஒரு போடுறாரு. அதனால் ஆப்போசிஷன் பார்ட்டி என்ன பண்ணிங்கன்னா, செனட்டில் வந்து அவங்க சுப்ரீம் கோர்ட்டில் வந்து இது கேஸ் நடக்குது போல். இவங்களுக்கு வந்து அந்த ரைட்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது. ஸோ அது நாளைக்கு வந்து ஏதோ ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறாங்க போல. நாளைக்குன்னா அப்போ நாளைக்கு மார்க்கெட் நம்ம மார்க்கெட் முடியும் போது தான். நம்ம மார்க்கெட் முடியும் போது தான் வரும். கரெக்ட். ஆமாம். ஸோ நமக்கு மண்டே வந்து இம்பேக்ட் இருக்கும். கேப் அப்பா இல்லை கேப் டவுனான்னு தெரியல. ஓகே, அப்போ இன்னும் விக்ஸ் வந்து கோர தாண்ட ஆடும். கண்டிப்பாக. நம்மளுக்கு வர பட்ஜெட் வேறு இருக்குது, அதுக்கும் வேறு விக்ஸ் ரைஸ் ஆகும். ஆமாம். இப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம இந்த சார்ட்டை வந்து பார்த்தோம்னா இல்லை, எனக்கும் பார்த்தா இப்போ சப்போர்ட்டில் இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் இப்போ தான் நான் நேற்று வந்து ஒரு லாங் எடுத்து காலைல புக் பண்ணேன். சரி, அதனால வேண்டாம் அப்படின்ற ஆங்கிளில் கம்முன்னுட்டேன். இங்கே வந்து பிரேக் ஆகிருக்கு. மறுபடியும் இந்த சப்போர்ட்டில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ அடுத்ததுன்னு பார்த்தா இதுதான் ஃபைனல். ஏன்னா இதில் வந்து மல்டிபிள் டைம்ஸ் இருக்குது. இன்னும் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்தா ப்ரோ ஏதாவது ஒரு கிளாரிட்டி கிடைக்குதா? அங்கே தான் இருக்குது நெக்ஸ்ட் சப்போர்ட், அங்கே தான். ஆமாம். டெய்லியில் பார்த்தா கூட அங்கே தான் வரும். ஓகே. ஸோ நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கோட பாடிக்கும் டெய்லுக்கும் நம்ம ரேஞ்சு போட்டோம். ஓகே ஓகே. அந்த இடம் தான் இந்த ஜோன் கூட. இந்த ஜோன்ல வந்து கிடைச்சா லாங் போறது சான்ஸ் இருக்கு. ஆனா அதுவும் உடைச்சதுன்னா முடிஞ்சு போச்சு. இந்த ஜோன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு அந்த கேப்பும் ஃபில் ஆகும். ஓகே, அப்ப சப்போர்ட்னா இருக்குறவங்க அது கீழ வச்சீங்கன்னா பெட்டரா இருக்கும்ல. ஆமா. ஓகே ஓகே. அதே மாதிரி மோஸ்ட்லி இந்த மாதிரி லோல க்ளோஸ் ஆச்சுனாவே நெக்ஸ்ட் டே கேப் டவுன் தான் சான்ஸ் இருக்கு. நிறைய வாட்டி அது ரிப்பீட்டடா நடந்திருக்கு.
ஓகே. டே க்ளோல க்ளோஸ் ஆகும்போதா? இந்திய டே. இந்த டே இது பாருங்க, டே க்ளோவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் டே கேப் டவுன் ஆயிருக்கு. ம். நிறைய வாட்டி இங்கே பாருங்க, இங்கேயும் நடந்திருக்கு, இங்கேயும் ம். நடந்திருக்கு, ம். இங்கேயும் ம். ம். நடந்திருக்கு. ஓகே. இல்ல நாளைக்கு வேற நியூஸ் இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப அதனால கண்டிப்பா வோல்டைல்ல தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஆமாம், கண்டிப்பாக வோல்டைலில் தான் இருக்கும். ம். 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 அதே மாதிரி எப்போவுமே லோவில் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ப்ரொடெக்ஷனை வந்து கொஞ்சம் டைட் பண்ணிக்கிறது நல்லது, ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது. ம். ம். ஸோ லோவர் சைடு ரிஸ்க்கை வந்து நெகோஷியேட் பண்ணிக்கிறது நம்ம நல்லது. கம்மி பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. சரி, சரி. சரி, இப்போ அடுத்து நம்ம என்ன எப்படி பார்க்குறது மார்க்கெட்ட? என்ன? நீங்க நடந்து முடிஞ்சு போச்சு. ஆமாம், அது ஆமாம். மார்க்கெட்டும் ரொம்ப கரெக்ஷன்ல இருக்குது. இப்போ ஃப்ரெஷ்ஷா ஷார்ட் போலான்னாலும் மைண்ட் செட் ஆக அதே மாட்டேங்குது. மாதிரி இன்னைக்கு ஃபஸ்ட்டு இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பண்ணி செக் பண்ணிடலாம், ரெகுலராக இதை பண்ணுறது பண்ணிடலாம். ஓகே. சரி, இன்னைக்கு 13th கான்ட்ராக்ட் ம். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 26ல் ஓப்பன் ஆச்சுன்னு நினைக்கிறேன், கரெக்டாக. ஆமா, ஆமா. ஸோ கீழ தான் ஓப்பன் ஆச்சு. 40, 50 பாயிண்ட் ஓப்பன் ஆச்சு. எப்போ போல இந்த 3 ஸ்ட்ரைக் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இல்ல இதான் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோன்றதுனால இது கொஞ்சம் நம்ம யூசருக்கு லைட்டா எக்ஸ்பிளைன் பண்றோம் ப்ரோ. நேத்து பண்ண வீடியோ நம்ம ரிலீஸ் பண்ணல. இது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரேஞ்ச் மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா. இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதோ அந்த இடம், அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட், அதுக்கு மேலே ஒரு பாயிண்ட் நம்ம வச்சுக்கிறோம். ஓகே. இப்போ காலையில வந்து அது எப்படி 260 நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே ஸ்விங்குக்கு வந்து நான் இங்கே ஒரு மார்க் பண்ணியிருக்கேன், கரெக்டாக. ஓகே. சரி, ஆமா, மார்க் நேத்தே பண்ணது வந்து 26,070 இருக்கு. ம். அதே மாதிரி அந்த அப்பர் சைடில் இன்னொரு ஸ்விங்க் வந்து மார்க் பண்ணியிருக்கேன், அது வந்து 26,170 இருக்கு. அப்போ 115 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்க டேட்டாவை செலக்ட் இப்போ பண்ணிக்கலாம். 150, அப்புறம் வந்து 2650, அதுக்கப்புறம் கீழே வந்து 26 எடுத்துக்கலாம். 3 ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. ஸோ அந்த 3 ஸ்ட்ரைக் எடுத்தோம்னா நம்ம எப்போ வந்து பொசிஷன் எப்படி பில்ட் ஆகுதுன்னு நமக்கு ஈஸியாக பார்த்துட முடியும். ம். 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 ஸோ இப்போ ஓகே. இது வந்து இந்த 3 ஸ்ட்ரைக் எடுத்துக்கலாம். ஸோ காலையில் ஓப்பன் ஆனோம் பாயிண்ட்டு, அதுக்கப்புறம் அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட்டு. ஓகே. ஸோ இதில் வந்து நம்ம சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்கணும், ஏன்னா அதில் தான் வந்து நம்பர்ஸ் வந்து நமக்கு க்ளீனாக தெரியும். ஓகே. டெய்லி பேஸில் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும், டோட்டல் பார்க்கணும். இதில் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் இன்னைக்கு டேட்டாவில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன். ம். ஸோ இந்த டைம் ஃப்ரேமில் என்ன நம்ம ப்ளீஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே. 11 மணிக்கு. ம். ஓகே. 11 மணிக்கு பாருங்கள், இந்த ஆரஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா புட்டு. ஓகே. இந்த புட்டு வந்து அன்வைண்ட் ஆகுது, நெகட்டிவ்ல போகுது. ஆமா, கீழே வருது. 7 lakhsல இருந்து இதுதான் வந்து 0 லைனு. ம். வந்து 0 லைனு. அப்போ அது கீழே போகுதுன்னா டோட்டலாக அன்வைண்ட் ஆயிடுச்சு புட்டு. ஓகே. அதாவது புட்டு பொசிஷன் வந்து வெளியே போயிட்டாங்க செல்லர்ஸ். ஓகே. பயந்து வெளியே தூக்கி போடுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து முன்னாடியே தெரிஞ்சிருக்கு இப்போ செல் ஆகும் அப்படின்ட்டு. ம். ஸோ அதுக்கு மேலே இருக்க கால் அடிஷன்லாம் பாருங்க. இப்போ 2600 பாருங்க, 1 crore. 1.3 crore தொட்டுச்சு. அதுக்கப்புறம் இதே மாதிரி 26 கால் பாருங்க, 54 lakh. அப்பா. ஸோ அதே ஸ்ட்ரைக்கு புட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 23 லட்சம் தான் இருக்கு. ஆனால் ஸ்பாட் அங்கே இருக்கும்போது 2616 தான் இருந்துச்சு. ஓகே. வெறும் இந்த டேட்டாவை வச்சுன்னு ஸ்டார்ட் டேட்டா வச்சு நம்ம டைரக்ஷன் தீனா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டெக்னிக்கல் நம்ம வித்தியை அதெல்லாம் போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம். ம். ஆனால் பவுன்ஸ் வந்துச்சா ப்ரோ? இந்த 11 மணிக்கு மேலே செல் ஆன் ரைஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா சார்ட்ல பவுன்ஸ் இருந்துச்சா? ஏன்னா எனக்கு ஒரு பக்கமாக மார்க்கெட் போனா ஒரு பக்கம் போச்சு, நியூஸ்னால ஒன் சைடாக போச்சு. ஒரு பக்கமாக ஓடிச்சு, ஒரு இதுவே இல்லை. உடஞ்சிட்டு நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, இப்போ இந்த லோ பிரேக் ஆகுதா, இப்போ அடுத்த ஸ்விங் ஏதாவது பிரேக் ஆகுதா. ஸோ அந்த ஸ்விங்கில் வந்து நம்மளோட டெக்னிக்கல் எல்லாமே நல்லா பார்ப்பாங்க. ஆனால் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கன்ஃபர்மேஷனாக எதை வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னா அதை வச்சு நம்ம சொல்லலாம். ஓகே. இப்போ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அன்வைண்ட் இருக்கிறதுனால சப்போர்ட்டை பற்றியே யோசிக்க கூடாது. ஆமாம். இப்போ இங்கே வந்து பாருங்க, இது வந்து ஒரு ஸ்விங் பாயிண்ட் கரெக்டாக. ஆமாம். ஸோ இந்த ஸ்விங் பாயிண்ட்டு பாருங்க, இது வந்து ப்ரீவியஸில் க்ளோஸ் ஆயிருக்கு, அதுக்கப்புறம் இங்கே பிரேக் அவுட் ஆகி ரீடெஸ்ட் ஆயிருக்கு. ஓகே. ஸோ அது வந்து சப்போர்ட்டாக இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த டைம் பாருங்க, எக்ஸாக்டாக 11 மணி. இந்த சப்போர்ட் அப்போ பையர்ஸ் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, ஃப்ரெஷ்ஷாக பார்க்கும்போது நம்ம இந்த ப்ரைஸ் தெரிலங்க அப்படிங்கும்போது இந்த இடத்த வந்து பையன் தான் நினைப்பாங்க. ஓகே. வெறும் சப்போர்ட் மட்டும் வச்சுக்கணும். ஆமாம். இப்போ இதே வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது தெரியுது, நல்லா காலை வசமாக அடித்து நவுத்தி வச்சிருக்காங்க. அதனால அந்த சப்போர்ட் நிற்காதுன்னே அவங்க சொல்லிட்டாங்க. நிற்காதுன்னு நம்ம க்ளீனாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம். ஆமாம். லைனாக பார்த்தீங்கன்னா அந்த லைனு காட்டுங்க. மூணு போட்டுமே அன்வைண்ட் தான் இருக்கு இல்லை? ஓடிஎம்னா எப்பவுமே ஐடிஎம்ல அன்வைண்ட் ஆகும், ஓடிஎம்ல பில்ட் ஆகும். ஆமாம். நீங்கள் அந்த இதுவாக காட்டுங்க, அந்த சார்ட்டை காட்டுங்க. எனக்கு அந்த சார்ட் பார்த்தா க்ளீனாக தருது. அங்கேருந்து இந்த புட்டு எல்லாமே கீழே தான் போயிருக்கு அன்வைண்ட் ஆகி. அதே மாதிரி இந்த 26 காலும் பாருங்க, 26 100 காலும் 1 crore போயிடுச்சு.
ஆஹா 26 காலும் 1 crore போயிடுச்சு. ஆமாடி 26 ஒன்னை ஃபுல்லாக சாப்பிட்டு 26K வந்துட்டாங்க ரைட்டர்ஸ். ஆமா. நல்லா பார்த்தா தெரியுது. ஓகே 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 ப்ரோ. இப்போ நாளைக்கு என்ன ஆங்கிள் இதை பார்க்குறது? இப்போ நாளைக்கு ட்ரேட் நாளைக்கு பண்ணுறது. வந்து எனக்கு தெரிஞ்சு விக்ஸ் ஏறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. மார்க்கெட் வந்து நாளைக்கு கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குன்னு தோணுது. ஏன்னா நியூஸ் இருக்கனால இல்லை நானும் அதான் நினைக்கிறேன். அதாவது என்னன்னா ஃப்ளாட்டாக இருக்கும், ஆனால் ஒல்டிலிட்டி பயங்கரமாக ஏறும். ஆமா ஆமா. ஏன்னா வெள்ளிக்கிழமை எஃபெக்ட் இருக்குது இல்லை, நியூஸ் ஓவர் நைட் இருக்குது. கரெக்ட். ஆமா. ரெண்டு பக்கமும் ப்ரீமியம் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. கால் புட்ஸ் எல்லாமே. பெஸ்ட் ஐடியானா என்ன சொல்லலாம் அப்படின்னா, விக்ஸ் இப்போ யாரும் புதுசாக பொசிஷன் எடுக்கிறாண்டா செல்லர்ஸாக இருந்தால் விக்ஸுக்கு ஏறினதுக்கு பொசிஷன் எடுக்கலாம். சரி, ஆப்ஷன் பையர் இருந்தா ஆப்ஷன் பையருக்கு எனக்கு டவுட் தான் எனக்கு. ஏன்னா ஆப்ஷன் பையர் எனக்கு தெரியாது. ஓகே. ஸோ என்னோட ஐடியா நேற்று பிரேக் டவுன்ல வாங்கியிருந்தா கரெக்டாக இருந்திருக்குமோ ஆப்ஷன் பையர் இருந்தா? இன்னைக்கு காலையில் வாங்கிடலாம். இன்னைக்கு காலையில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக இந்த ஸ்விங் பிரேக் ஆச்சு இல்லையா? ஓகே. இப்போ லோயர் லோவில் இருக்கு மார்க்கெட்டு. அப்போ இந்த ஸ்விங் வந்து சப்போர்ட் எடுக்காது கண்டிப்பாக. இது பிரேக் தான் ஆகும். அதான் நம்ம கெஸ் பண்றதோட அந்த பிரேக் ஆகும்போது நம்ம அந்த கொஸ்டின் எடுத்துக்கலாம். அதான் மார்க்கெட்டை வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண வேண்டாம், மார்க்கெட்டோட ரியாக்ட் பண்ணால் போதும். ஓகே ஓகே. அப்போ நாளைக்கு வந்து மோஸ்ட்லி வந்து ஜஸ்ட் ஸ்டே அவேன்னு தான் நினைக்கிறீங்க? ஆமாம். இப்போ நாளைக்கு வந்து எனக்கு வந்து இந்த பாயிண்ட் வந்து முக்கியம். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே இருந்துச்சுன்னா இந்த பீரிஷ் வந்து கொஞ்சம் ஸ்டாப் ஆகுதுன்னு அர்த்தம். அது இந்த ஃபால் நியூட்ரலைஸ் ஆகும்னு சொல்லலாம். நியூட்ரலைஸ் ஆகும். கரெக்டா? ஆமாம். 25,950. ஓகே. 25,950க்கு மேலே தான் இந்த செல்லிங்கே வந்து நியூட்ரலைஸ் ஆகும். அப்பயும் டேட்டா பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருமா ப்ரோ? ஆமாம் ஆமாம். இப்போ இந்த செல்லர்ஸாக இருந்தால் வீக்லி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். அது பெஸ்ட்டாக இருக்கும். மந்த்லியில் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இந்த டைமுக்கு நியூஸ் வச்சுக்கிட்டு வீக்லியில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஓகே. இப்போ ஏதாவது ஸ்ட்ராட்டஜி பில் பண்ணுறவங்களா இருந்தால் இப்போ நான் மந்த்லியில் பண்ணலாமாப்பா? மந்த்லியில் பண்ணலாம். இப்போ இந்த கரண்ட் வீக்கில் பண்ணுறது வந்து ஏடா கூடமாக தான் இருக்கும். மந்த்லி வந்து எக்ஸ்பைரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்குது? இன்னொரு 20 நாள் இருக்குது. ஸோ இன்னைக்கு நல்லா ப்ரீமியம். இப்போ நியூஸ் முடிஞ்சா கூட நமக்கு டிகே சான்ஸ் இருக்கு நல்லா. ஓகே. நாளைக்கும் நல்ல ப்ரீமியம் ஏற தான் செய்ய போகுது. சான்ஸ் அடிக்கும். ஓகே ஓகே. சரி ப்ரோ. அப்போ நாளைக்கு ஒன்றும் நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு ஒன்றும் பெருசாக ஆக்டிவாக இல்லை இல்லை? சரி ஓகே சரி ஓகே. நம்ம சும்மா நம்மளை பற்றி பேசுவோம். இப்போ நான் பயங்கர அக்ரெசிவ் ட்ரேடர், உங்களுக்கு தெரியும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு வந்து அட்லீஸ்ட் 4% 6% எடுக்கணும்ன்ட்டு. இப்போ நீங்கள் என்ன மாதிரி ட்ரேடர் ப்ரோ? நீங்கள் என்ன மாதிரி ஸ்டைலு? நான் எப்படின்னா டார்கெட்டை வந்து நான் எய்ம் பண்ணுறது இல்லை. என்னோட வியூ என்ன அப்படின்னா, ரிஸ்க்கை வந்து நான் ரிஸ்க்கு தான் நான் மெயினாக பார்க்குறேன். ரிஸ்க்கை ப்ரொடெக்ட் பண்ணும்போது ப்ராஃபிட் வந்து பை ப்ராடக்டாக எனக்கு. ஓகே. இல்லை இது ப்ராசஸாக இருக்குது. ஆனால் எக்ஸ்பெக்டேஷன் ஒன்றும் இல்லாமல் மனுஷன் இருக்க மாட்டான்ல. ஆமாம். நான் சொல்லிட்டேன், நான் வந்து எனக்கு 6% வேணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன் நம்ம அண்டர்லைன் வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம் இல்லையா? ஓகே. ஸோ அதான் இது அண்டர்லைங். ஓகே. அண்டர்லைங் இன்வெஸ்ட்மெண்ட்டே போதுன்றீங்க. ஆமாம். அப்படி இதை உருட்டி ஏதாவது ட்ரேட் பண்ணுறாங்க. யாரும் வந்து இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கூட நிறைய பேர் பண்ணுறதில்ல. செபி டேட்டா தான். அதுவும் கரெக்டு தான் ப்ரோ. என்ன இப்போ டெர்மில் ஓப்பன் பண்ணோடனே 91% ஆஃப் த பீப்புள் வந்து லாஸ்ட் தான் சொல்கிறாங்க. ஆமாம். ஓகே ஓகே. சரி 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 சரி. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னா இப்போ இந்த மாதிரி ஃபாலில் வந்து எதா இருக்கா? நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எதனா இருக்கா? எதாவது பார்த்து வச்சுருக்கீங்களா? இல்லை, அது பிஸ்னஸாக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நிறைய இருக்குது ஸ்டாக்ஸு. பட்ஜெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலான்னு தோணுது. ஓகே. அப்போ பட்ஜெட் வரைக்கும் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லதா? ஒரு 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 கன்சர்வேட்டிவ் ட்ரேடராக இருக்க பட்சத்தில் பட்ஜெட் வரைக்கும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கினா பெட்ரு. ஆமாம். இப்போ அதான் எந்த செக்டருக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஓகே. ஆல்ரெடி ஐடிசி இந்த எஃப்எம்சிஜிலாம் போட்டு நவுத்திட்டாங்க. ஐடிசி கூட பரவாயில்ல. இந்த பால் கூட டைஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரீசன் என்னன்னா நல்ல டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும். ஓகே ஓகே. அதனால் இந்த பால் வந்து அந்த டிவிடெண்டுக்கே அட்ஜஸ்ட் ஆகிக்கும். ஓகே ப்ரோ. இப்போ நான் டாடா மோட்டர்ஸ் வந்து நான் கொஞ்சம் வாங்கி வச்சிருக்கிறேன். ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்குன்ற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக உங்களோட வியூ என்னவா இருக்கு? அதுவும் வாங்க ப்ரோ. அது புக் வேல்யூவோட இப்போ மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. கம்மியான ஃபேர் வேல்யூவில் இருக்கிற ஸ்டாக்கு. ஓகே. அது சார்ட்டாக ஏதாவது பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ரோ? எப்படி இருக்குது? ஏன்னா நான் 345 to 50 ரேஞ்சில் அக்யூமுலேட் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். ஓன்ஸ் வந்துச்சு. இப்போ மார்க்கெட் போகிறத பார்த்தா இது டவுன் வருமா என்ன அப்படின்ற மாதிரி தான் பார்க்கணும். ஜென்ரலாக இப்போ ஸ்டாக் பார்க்குறது வந்து நீங்கள் எந்த டைம் ஃப்ரேமில் பார்ப்பீங்க? நான் ஜென்ரலாக 75 மினிட்ஸ் 1 டேன்னு பார்ப்பேன். நீங்கள் இப்போ 15 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். சார்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு எனக்கு முக்கியம் வந்து அந்த பிஸ்னஸ் தான். ஓகே. அந்த பிஸ்னஸ் ஓகே அப்படின்னா தான் அந்த சார்ட்டுக்குள்ளே போகணும் என்ன பொறுத்த வரைக்கும்.
ஓகே. இல்ல அதான் இந்த பிசினஸ் நல்ல பிசினஸ் தான் நானும் பார்க்குறேன். பட் இப்ப சார்ட்டா நீங்க பார்க்கும்போது நான் வந்து அதே மாரி தான். நான் என் ஸ்டைல் சொல்ட்டேன்ல. எப்பவுமே நான் வந்து பை ஆன் டிப்ஸ் தான். அதனால நான் கரெக்ட்டா அந்த 345க்கு அதான் ப்ரோ. 350 ஜோன்ல தான் அக்யூமுலேட் பண்ணேன். நீங்க நல்ல பிசினஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். வெறும் ஆர்எஸ்ஐ மட்டும் வச்சுக்கோங்க. டெய்லியில் சரி. வந்து பாட்டம் அவுட் ஆதா அப்போ மட்டும் பை பண்ணுங்க போதும். ஓகே. உங்க ஸ்டைல்ல நீங்க இப்படி சொல்றீங்களா? இது எல்லாமே இப்ப ரீசென்ட்டா ஒரு ஃபால் வந்துச்சுல்ல, அங்க காட்டுங்க RSI எப்படி இருக்குன்னு. நான் அங்க தான் வாங்குனேன். நல்ல பரவால்ல. ஸ்டாக் எப்பவுமே இதுல இருந்து நல்ல பவுன்ஸ் கொடுக்கும். ஓகே, ஓகே. இல்ல நான் இப்போ ரீசென்ட்டா வாங்குனேன் ப்ரோ. அந்த 345, ஆ 350 லெவல்ஸ்ல சும்மா ஒரு ஒரு 50 வரைக்கும் வாங்கி வச்சிருக்கிறேன். இப்ப ஓகே எவ்வளோ ஓகே. ப்ராஃபிட்ல இருந்து. ம் ஆனா நான் எதிர்பார்க்கறது வந்து கண்டிப்பா டபுள் ட்ரிபிள் ஆயிடுன்ற மாரி பார்க்குறேன். ஆனா இப்போ ம் இல்ல ஒரு 3, 4 இயர்ஸ்ல. ம் ஏன்னா அப்பயும் நம்ம அத பிளெட்ஜ் தான் பண்ண போறோம். அத வச்சு உருட்ட தான் போறோம். ம் அப்படின்ற பட்சத்துல இது இருக்கு. இன்னொன்னு ப்ரோ, நான் ஒரு கம்பெனி ஸ்டடி பண்ணேன். ஃபண்டமெண்டலா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. IOLCPன்னு சொல்லி ஒரு கம்பெனி ப்ரோ. ம் கெமிக்கல் சம்பந்தம். ஆமா, ஆமா. IOLCPன்னு இருக்கும். ஏன்னா நான் கொஞ்சம் இந்த எஃப்என்ஓ ப்ராஃபிட் எல்லாம் கொஞ்சம் அக்யூமுலேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இந்த கம்பெனி ஃபண்டமெண்டல்ஸ் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் ஒரு பக்கம் பார்க்குறேன். நீங்க ம் சும்மா இந்த இந்த கம்பெனி எப்படி இருக்கு? ஃபண்டமெண்டல் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு? சரி, எனக்கு நான் பார்க்குறது என்னன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருக்கணும் ஒன்று. ஓகே. அடுத்தது வந்து அந்த பிஸ்னஸோட டியூரபிலிட்டி வந்து அடுத்த 5 இயர்ஸ் டு 10 இயர்ஸ் வந்து இந்த டெக்னாலஜி வந்து அவுடேட்டடாக, சர்வீஸாக இருந்தால் டெக்னாலஜி வந்து அவுடேட்டடாக ஆகாமல் இருக்கணும். சரி, இது கெமிக்கல் கம்பெனி தானே இது? ஆ ஸோ இது நேச்சர் ஆஃப் ப்ராடக்ட் என்னன்னு நமக்கு தெரிஞ்சுது. அந்த மாதிரி அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு வந்து வச்சுக்கலாமா வேண்டாமான்னு தெரியும். ஸோ சரி. அதோட முக்கியமான விஷயம் என்னன்னா ப்ராஃபிட் பண்ணுற கம்பெனியும் எனக்கு வேணும். ஆ, ஆ, ஆ. ஓகே. ப்ராஃபிட் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க ப்ராஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஓலா ஆட்டோவில் போய் நிறைய மாட்டிக்கிறாங்க. ஓலா எல்டைம் ஆமாமா ப்ரோ. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர். ஆனா அது ப்ரைஸ் வேற பவுன்ஸ் கம்மியாக இருக்குது, வருதுன்றாங்க. ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் வாங்கிடுறாங்க. பாருங்க, இப்போ கம்பெனி ஆரம்பிச்சதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க ப்ராஃபிட்டே பண்ணல. ஒரு லாஸ்ட்ல போற பிசினஸ் தான் அது. நெகட்டிவாகவே இருக்கு பாருங்க. ஓகே. லாஸ் குறைஞ்சுனே வருது. அதை வச்சு நம்ம எதுவும் சொல்ற முடியாதா? லாஸ் குறைஞ்சா வச்சு நம்ம எதுவும் சொல்ல முடியாது. லாஸ் குறைஞ்சாலும் மேலே டேர்ன் ம். ஓவர் பாருங்க. ஸோ ஓ! இதான் ஐயோ! சேல்ஸே குறைஞ்சு போச்சா? இதான் அவங்க பீக்கு. அப்பயே ப்ராஃபிட் பண்ணல. இப்போ ஆ. அதில் பாதி தான் இருக்குது. ஓகே, ஓகே, ஓகே. அதே மாதிரி இன்னொன்று பாருங்க, இப்போ ப்ராஃபிட்டுக்கு அதான் குவார்டர் அண்ட் குவார்டர் லாஸ் ஆகும்போது அவங்களோட லோன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது பாருங்க. ஓ! அப்போ இன்னும் சம்பாதிக்கவே இல்ல. ஆனா அதுக்குள்ள வட்டி போய் நிக்குதுன்றீங்களா? ஆமாம். இப்போ சின்ன பவுன்ஸ்லாம் வரதுக்கு ரீசன் என்னன்னா அந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கவர்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ ஆமா. அந்த நியூஸை வச்சுட்டு சின்ன சின்ன பவுன்ஸ் ஆகுது. ஆனால் மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வந்து செல் தான் பண்ணிட்டு இருக்காரு. ம், ம். இல்ல அவரு ஏதோ ஒரு கதை சொல்றாரு. ம் இது பண்ண போறோம், அது பண்ண போறோம்ன்ட்டு. பட் ஆனா ஓகே தான். ஆனா இந்த இடத்துல ப்ரொமோட்டர் செல் பண்றது நெகட்டிவ் தான்ல ஜென்ரலாவே. ஆமாம் ஆமாம். இந்த மாதிரி ஃபால்ல வந்து ப்ரொமோட்டர் வாங்கணும். வாங்குனா தான் அந்த கம்பெனி மேல மத்தவங்களுக்கு நம்பிக்கை அதே வரும். மாதிரி வந்து ப்ரொமோட்டர் வந்து பிளெட்ஜும் பண்ணியிருக்காரு. லெட்ஜர் வச்சிருக்காரா? கடன் குடுத்து வச்சிருக்காரு. இப்ப அவங்க வேற ஏதாவது அப்ஜெக்டிவ் பண்ணாங்கன்னா அதுவும் போயிடுமா லெட்ஜ? ஆமாம் ஆமாம். ஸோ அதே ஓகே. மாதிரி சரி, இத பாருங்க. விடுங்க. நம்ம அந்த ஸ்டாக்குக்கு வாங்க. IOLCP பத்தி சொல்லுங்க. அதான் சொன்னாங்க, அது வந்து ப்ராஃபிட் இருக்க வரைக்கும் ஓகே தான். ம். பிஸ்னஸாக நம்ம ஸ்டடி பண்ணோம்னா என்னன்னு தெரிஞ்சிடும். ஓகே. ஸோ என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்க, அது வந்து எதுக்கு வந்து நீட் இருக்குது, ம், ம், ப்ராடக்ட் என்ன ம். டிமாண்ட் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அதை வந்து கேம் ஓகே. பண்ணணும். ஓகே, ஓகே. அப்ப ஃபண்டமெண்டலா அது ஸ்ட்ராங்கா தான் இருக்கு நான் பார்த்த வரைக்கும். நான் இப்ப சார்ட் எடுங்க. நான் ஒரு ஐடியால எடுத்தேன். நான் வீக்லில பிரேக் அவுட், ரீடெஸ்ட்ன்றத நான் பை பண்ணேன். அந்த IOLCP. நான் ரொம்ப பெருசாலாம் வாங்கல ப்ரோ. சும்மா ஒரு 50,000 தான் வாங்கி வச்சிருக்கேன். வீக்லி சார்ட் போங்களேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த பழைய ஸ்விங்க எடுத்தாச்சுல. பாருங்க, ஆமாம். நீங்களும் சப்போர்ட் தான் மார்க் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல. நான் இங்க தான் வாங்கி வச்சிருக்கிறேன். ஓகே ஓகே. நான் ஜென்ரலா என்ன பண்ணுவேன்னா, பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட்ட ரீடெஸ்ட்ல தான் பை பண்ணுவேன். ஸோ அந்த 50% to 61% இருக்குல்ல கோல்டன் ஆமாம். ஜோன்னு கோல்டன் சொல்லிட்டு. அந்த இடத்துல இந்த மாதிரி நல்ல சூப்பர் பிரேக் அவுட்லாம் கிடைக்கும்போது வாங்கிப்பேன். அவ்வளோதான். வாங்கிட்டு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னா விட்டுற வேண்டியதுதான். ஓகே ஓகே. ஆ, பரவாயில்ல. அப்ப எனக்கு தெரிஞ்சு நான் தான் ஒரு கிட்டத்தட்ட நான் ஒரு 15 கம்பெனி இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கிறேன் ப்ரோ. மார்க்கெட் தான் மேலே போச்சுன்னா நல்லா இருக்கும். ஆனா மார்க்கெட் மூட் தான் ஒன்றும் பெருசா இல்லை. இந்த ட்ரம்ப் யூஎஸ் விஷயம் அப்படியே ஓடிட்டே இருக்கு. கரெக்டாக. ம், ம், ம். சேட்டை சரி. வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கு. ம். எது? சேட்டை மாதிரி ஒரு சேட்டை இருக்கு. யாரு? ட்ரம்ப்பா? ஆ ஆமாமா. அவர் தான் ட்வீட் போட்டு எல்லாத்தையும் மாத்திடுவாரு ப்ரோ. ஆமாம். ஓகே, ஓகே, ஓகே. சரி. இப்ப நம்ம இது வந்து இப்ப ரெக்கார்டடா போகுமா? இல்ல. இல்ல? ரெக்கார்டடாக இப்போ அனுப்பிச்சிடலாம். ரெக்கார்டடா அனுப்பிச்சிடலாம். ஸோ ஒரு கூடிய ஒன் வீக் சீக்கிரமே வரைக்கும் நம்ம லைவ்லயும் பண்ணலாம்ல ஒரு நம்ம ஒன் வீக் யூடியூப்ல. மட்டும் ஒரு 1 வீக் மட்டும் இப்படி போகலாம். அதுக்கப்புறம் நமக்கு சரி, நம்மளுக்கு என்ன லைவாக கிளாரிட்டி பண்ண கிடைக்குன்றத ஆரம்பிச்சிடலாம். பார்த்துட்டு பண்ணிடலாம். ஸோ ஆ வியூவர்ஸ்,
ஐ திங்க் இன்னொரு நாள் நம்ம பார்த்தோம். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை உங்களுக்கு ஏதாவது ஸ்டாக் பற்றி ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நெக்ஸ்ட்டு நாளைக்கு வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்ப்போம். கூடிய சீக்கிரமே இன்னொரு 1 வீக்குக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு நம்ம யூடியூப் லைவ்ல போயிடுவோம். ஸோ நீங்களும் லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி பேசுகிறோமோ அதே மாதிரி சொன்னீங்கன்னா, ஃபண்டமெண்டலாக ராஜா ப்ரோ இருக்கிறாரு. ஆப்ஷன்ஸு, ஸ்ட்ராட்டஜிஸு அப்படின்னாலும் அவரும் சொல்லுவார், நானும் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் அகேன், ஸோ ராஜா ப்ரோ ஐ திங்க் வேறு எதாவது இருக்கா ப்ரோ உங்களுக்கு சொல்கிறதுக்கு? இல்லை ப்ரோ, மறுபடியும் நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம். சரி, ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னா கமெண்ட்ல, வீடியோவோட கமெண்ட்ல வந்து போடுங்க. ஸோ அதை அந்த டாபிக் கூட நம்ம மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ப்ரோ. அப்போ நம்ம டெய்லி ஃபார்மேட் இது மாதிரி வச்சுப்போம் ப்ரோ. அடுத்த 100 நாளைக்கு கண்டிப்பாக என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்கணும், நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்லி பார்ப்போமா? அவ்வளோதான். டேட்டா பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அப்படின்னு பார்ப்போம். ஸோ அட்லீஸ்ட் இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஒரு ட்ரேடர்ஸ்க்கும் இல்லைனா வந்து நல்லா ஆர்கனைஸ்டாக பண்ணுற ட்ரேடர்ஸ்க்கும் இது ஒரு யூஸ்ஃபுல் இன்ட்டாக இருக்கும் இல்லை? கண்டிப்பாக. ஓகே ஃபியூச்சர் மில்லியனர்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ. கூடிய சீக்கிரமே லைவ்ல மீட் பண்ணுவோம். ஸோ சைனிங் ஆஃப் டில் தென், தாமோதரன் அண்ட் ராஜா ப்ரோ.